ஹல்லேலூயா. இன்று அதிகாலை நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நியாயாதிபதிகள் புத்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். ஆம் தேவ ஜனமே, தேவனை ஸ்தாபிக்க வேண்டிய, தேவனை பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய ஒரு கோத்திரமாகிய தான் கோத்திரம் என்ன செய்ததா? உருவத்தை ஸ்தாபித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத வார்ப்பிக்கப்பட்ட சுரூபத்தை இந்த தான் கோத்திரம் தனக்கு உண்டாக்கி கொண்டபடினாலே பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்திலே கோத்திர அட்டவணையிலே இவர்கள் இல்லாமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரத்திலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்கிற சில காரியங்களினாலே தேவ சமூகத்தை விட்டு நாம் தள்ளப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆம் தேவ ஜனமே, தான் புத்திரர் இதோ எல்லாவற்றிலும் தேவனுடைய சமூகத்திலே வளர்க்கப்பட்டவர்கள். யாக்கோப்பினுடைய மகனாயிருக்கிறான் தான். இதோ அவனுக்கு எல்லா காரியங்களும் தேவனை குறித்த அறிவு அவனுக்கு இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், நாளடைவிலே ஒரு சுரூபத்தை தனக்காக அவன் ஸ்தாபித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஸ்தாபித்து கொண்டது நிமித்தமாக அவன் தேவ கோபாக்கினைக்கு அவனே வழிவகுத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத உருவ வழிபாடோ சிலை வழிபாடோ, தேவன் விரும்பாத மனிதர்களை தெய்வமாக்கி கொண்டிருக்கிற வழிபாடோ, அவர்களுடைய போட்டோக்களோ உங்கள் வீடுகளில் இல்லாதபடிக்கு உங்களை படைத்த தேவனையே நீங்கள் நோக்கி பாருங்கள். நீங்கள் தாயின் கருவறையில் உருவாகும் முன்னமே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தர் அவர். எனவே அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதிருங்கள். அதன் நிமித்தமாக கூட நம்முடைய வீட்டிலே அநேக வியாதிகளும் வேதனைகளும் இதோ அசம்பாவிதங்களும் நடக்கலாம். எனவே தேவ ஜனமே, இந்த நாளிலே உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து தான் புத்திரரை போல நீங்களும் எதையாவது ஸ்தாபித்து உங்கள் வீட்டிலே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்த்து எடுத்து போட்டுவிட்டு இந்த நாளை தொடங்குங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, எங்களுக்கு நாங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீதிமான்களாக காணப்பட்டு நாங்களே ஸ்தாபித்து கொண்டிருக்கிற அப்பா விக்கிரகமாய் இருந்தாலும், மனித வழிபாடுகளாய் இருந்தாலும், உருவ வழிபாடுகளாய் இருந்தாலும், மிருக வழிபாடுகளாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் வீட்டிலே அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் எடுத்து வெளியே போட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஞானத்தை கொடுங்க, எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வித கட்டுகளையும் சாபங்களையும் உடைக்கிறவர் நீர் ஒருவர் தான் அப்பா. எங்க வீட்டிலே அப்பா நித்திய மகிழ்ச்சி வராததற்கு இந்த காரியங்கள் தடையா இருக்கிறது என்று சொல்லி எங்களோடு கூட இந்த நாளிலே பேசி இருக்கிறீர். எங்கள் வீட்டை நாங்கள் சுத்திகரிக்கிறோம், எங்கள் இருதயத்தை நாங்கள் சுத்திகரிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.